நான் சத்தியத்தை சொல்லியிருக்க நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். யோவான் எழுதின புஸ்தகத்திலே 8ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாயிருந்தால் என்னிடத்தில் அன்பாயிருப்பீர்கள். ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன். நான் சுகமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை ஏன் கேட்காமல் மனதில்லாதிருக்கிறதுனால் அல்லவா? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவர்களால் உண்டானவர்கள். உங்கள் பிதாவுடைய இச்சையின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள். அதன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். சத்தியம் அவனுக்கு இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாமாக இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். பிசாசின் உலகத்துக்குள்ளாய் இந்த உலகம் இருக்கிறது. ஆனபடினால்தான் சத்தியத்தை அறியக்கூடாதபடிக்கு மனக்கண்களை அவன் இருளாக்கி போட்டு மக்களை அந்த ஆதாமின் சுவாதத்துக்குள்ளாக அவருடைய இச்சைகளின்படி நடக்கும்படியாக தேவனை விசுவாசிக்காதபடிக்கு, தேவனுடைய நீதியை அறியாதபடிக்கு பிசாசு அவர்களை பாவத்துக்குள்ளாய் வைத்திருக்கிறான். விசுவாசிப்போம், சத்தியத்தை சொல்வோம், விசுவாசத்துக்குள்ளாய் நடத்துவோம்.